இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். வெள்ள நிவாரண முறைகேடு, அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளை மக்களிடம் கொண்டு சென்ற விவகாரத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக அரசு சார்பில் கேப்டன் விஜயகாந்த் மீது திருப்பூர் மற்றும் சென்னை நீதிமன்றங்களில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் மார்ச் 24ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை ரத்து செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, சிவகீர்த்தி சிங் ஆகியோர் அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். நீதிபதிகளின் இந்த உத்தரவின் மூலம் ஜனநாயக முறையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேசும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குரல் வரியை நெறிக்கும் தமிழக அரசின் அராஜக செயலுக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு விளம்பரங்களில் மாநில முதலமைச்சரின் புகைப்படம் இடம்பெறுவதற்கு இனி இடமில்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னதாக அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் புகைப்படங்கள் இடம்பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரின் படங்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் சார்பில் தொடரப்பட்ட மறுசீராய்வு மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது தனது முந்தைய உத்தரவை மாற்றியமைத்த உச்சநீதிமன்றம் அரசு விளம்பரங்களில் மாநில முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் மாநில அமைச்சர்களின் புகைப்படங்கள் இடம்பெறலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நடைபெற்ற கடுமையான துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்தியாவுக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் பணியில் எல்லை பாதுகாப்பு படையினரும் ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மெக்கலா என்னும் இடத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவியதை அடுத்து ராணுவத்தினர் தீவிர துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டனர். பணப்பரிமாற்றம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 10 லட்சத்திற்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்தால் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகள் செய்யும் வாடிக்கையாளர்கள் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. போது குதிரையின் காலை அடித்து உடைத்த உத்தரகாண்ட் மாநில சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் ஜோஷி கைது செய்யப்பட்டார். மாநில அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக எம்எல்ஏ கணேஷ் ஜோஷிக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது குதிரை மீது பாதுகாப்புக்கு நின்ற காவலரை கணேஷ் ஜோஷி தாக்கியபோது குதிரையின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலை அடுத்து குதிரையின் கால் அகற்றப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் உள்ள விலங்குகள் நல ஆர்வலர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டு இறுதி என்பதால் மார்ச் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை மின்னணு பண பரிவர்த்தனையை தொடர வேண்டும் என்று வங்கிகளை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனால் மார்ச் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் இரவு 8 மணி வரை அரசு கணக்குகள் தொடர்பான பணி பரிவர்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து வங்கிகளையும் ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தனர். முதலமைச்சராக இருந்த பிடிபி கட்சியின் முப்தி முகமது சயீத் கடந்த ஜனவரி அன்று காலமானதை அடுத்து மீண்டும் பிடிபி ஆட்சி அமைப்பதில் அதன் தற்போதைய தலைவராக உள்ள மெஹபூபா முப்தி மௌனம் காத்து வருகிறார். இந்நிலையில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்காக மெஹபூபாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதை அடுத்து மெஹபூபா பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணியின் இயக்குநர் பதவியில் இருந்து விலகுவதாக தொழிலதிபர் விஜய் மல்லையா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பெங்களூரு அணி நிர்வாகம் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. இயக்குநர் பொறுப்பில் இருந்து விலகினாலும் அணியின் தலைமை ஆலோசகராக மல்லையா தொடருவார் என்று பெங்களூரு அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மற்றவர்களை பாதிக்காத வகையில் ஓரின சேர்க்கை கிரிமினல் குற்றமாக கருதக்கூடாது என்று RSS கூறியுள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த RSS அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் தாத்ரேயா, பாலியல் விருப்பங்கள் தனிநபர் விருப்பத்திற்கு உட்பட்டது என்பதால் இது தொடர்பாக RSS தனது கருத்தை பொதுமன்றத்தில் ஏன் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய அவர், RSS அமைப்புக்கு இதில் எந்தவொரு கருத்தும் கிடையாது என்று அவர் கூறினார். சட்டமன்ற தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற ஊழல்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் அப்போது தெரிவித்தார். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞரின் செவித்திறன் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி இளைஞரின் பெற்றோர் மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளித்தனர். சென்னை துரைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்த முகேஷை கடந்த 11ஆம் தேதி குற்ற வழக்கு ஒன்றில் விசாரிப்பதற்காக இரவு நேரத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் முகேஷ் காவல்துறையினரின் கண்மூடித்தனமான தாக்குதலில் செவித்திறனை இழந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகரில் தேநீர் கடையில் விற்பனை செய்யப்பட்ட சமோசாவில் தேர இருந்த நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் நகராட்சி துப்புரவு தொழிலாளி ஜெயக்கனி என்பவர் சமோசா வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சமோசாவுக்குள் தேர இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் திடீரென மயங்கி விழுந்தார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கடையில் இருந்த அனைத்து சமோசாக்களையும் பறிமுதல் செய்ததுடன் தேநீர் கடைக்கும் சீல் வைத்தனர். சென்னை மௌலிவாக்கத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 61 பேர் உயிரிழந்த வழக்கில் IIT பேராசிரியர், தேசிய கட்டிட நிபுணர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் 2 பேர் உள்பட 4 பேர் குழுவை அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே இடிந்து விழுந்த கட்டிடத்திற்கு அருகே உள்ள மற்றொரு கட்டிடத்தை இடிக்க தமிழக அரசு மனு செய்திருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இயற்கை பேரிடர் இருந்தால் கட்டிடம் தாக்குப்பிடிக்குமா என ஆய்வு செய்ய 4 பேர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் இந்த குழு ஆய்வு செய்து 2 வாரங்களில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடுமலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த சங்கர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் கொல்லப்பட்டதை அடுத்து அவரது குடும்பத்தினருக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கர் படுகொலை வழக்கில் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நிலக்கோட்டை கோர்ட்டில் சரணடைந்த பிரசன்னா நீதிமன்ற காவலை 23ஆம் தேதி வரை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகம் போன்ற மாநிலங்களில் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு மட்டுமே இலவச பொருட்கள் வழங்கப்படும். ஆனால் பீகாரில் சட்டசபையில் பங்கேற்ற ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச மைக்ரோவேவ், சூட்கேஸ்கள் மற்றும் கைபேசிகள் வழங்கப்பட்டன. பேரவை நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்பட்ட நிகழ்வு பீகாரில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் மக்களின் வரிப்பணம் இப்படி வீணாக்கப்பட்டுள்ளதாக பீகார் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கர்நாடக மாநிலம் குல்பர்கா மாவட்டத்தில் வாஷிங் மிஷினுக்குள் சிக்கிக் கொண்ட 2 வயது குழந்தையை காப்பாற்றிய காட்சிகள் கொண்ட வீடியோ யூடியூபில் வெளியாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அந்த குழந்தையின் தாயார் வீட்டு வேலையில் மும்முரமாக இருந்தபோது திறந்திருந்த வாஷிங் மிஷினுக்குள் தலையை நுழைத்து எட்டி பார்த்த அந்த குழந்தை எதிர்பாராத விதமாக துணிகளை அலசும் இயந்திரத்தின் பகுதியில் சிக்கிக் கொண்டது. இந்தியாவில் புதிதாக சார்க் இயற்கை பேரிடர் மேலாண்மை மையம் தொடங்க சார்க் நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே சார்க் பேரிடர் மேலாண்மை மையம் பாகிஸ்தானில் உள்ள நிலையில் புதிய இயற்கை பேரிடர்களை கருத்தில் கொண்டு டெல்லியில் புதிதாக இயற்கை பேரிடர் மேலாண்மை மையம் தொடங்க அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் 37வது மாநாடு நேபாளத்தில் உள்ள பொக்ராவில் நடைபெற்றது. அடுத்த 30 நாட்களுக்குள் மக்கள் நல கூட்டணி காணாமல் போகும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி என்பது தேர்தலின் போது இருக்காது என்று அந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட போதே தான் தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய அவர்,
மக்கள் நல கூட்டணியில் குழப்பம் நீடிப்பதாக எச் ராஜா அப்போது கூறினார். 9,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் விவகாரத்தில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. வங்கி மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. தற்போது லண்டனில் உள்ள விஜய் மல்லையா இன்று ஆஜராக வேண்டிய நிலையில் விஜய் மல்லையா அவகாசம் கோரியிருந்தார். இந்நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட கனியூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களிடம் வரி வசூலிப்பதை உடனடியாக நிறுத்தாவிட்டால் ஆயிரக்கணக்கான வாகனங்களை சுங்கச்சாவடியில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சூலூரை அடுத்த செங்கப்பள்ளி வாளையாறு 6 வழி சாலையில் கனியூர் பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தேர்தலையொட்டி வரி வசூல் செய்யப்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறி சூலூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் தலைமையில் போராட்டக் குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திருச்சி உறையூரில் உள்ள வெக்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் கோவில் நிர்வாகத்தினர், ஊழியர்கள், கிராம மக்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் மேலதாளங்கள் முழங்கிட பூக்குடைகளை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பூக்கள் அனைத்தும் அம்மனுக்கு சாத்தப்பட்ட பிறகு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை வழிபட்டனர். வெற்றிலை விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் அவற்றிற்கு விலை நிர்ணயம் கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் விவசாயிகள் உள்ளனர். கரூர் மாவட்டத்தில் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி நடைபெறுகிறது. மூலிகை பயிராக உள்ள கரூர் மாவட்ட வெற்றிலைக்கு சுதந்திரத்திற்கு முன் பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, மலேசியா நாடுகளில் நல்ல வரவேற்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக பார்வையற்றோர் வாக்களிப்பதற்கான பிரெய்லி முறையிலான கையேட்டை ஆட்சியர் சுப்பையன் அறிமுகம் செய்தார். 18 வயது நிரம்பிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரெய்லி முறையிலான கையேட்டை அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஆட்சியர் சுப்பையன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணிய ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 50 லட்சம் ரூபாய் செலவில் கோவில் புதுப்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பல்வேறு யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருச்சியில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படாததை கண்டித்து கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற கல்லூரி முதல்வர் உதவித்தொகை விரைந்து வழங்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் மாணவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் கல்லூரியில் சிறிது பதற்றம் நிலவியது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள நந்தியம்பெருமான் கோவிலில் நடைபெற்ற விழாவில் சந்தனம், மஞ்சள், தயிர் உள்ளிட்டவைகளால் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் அரியலூர் மாவட்டம் திருமழம்பாடி வைத்தியநாதன் கோவிலில் நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நந்தியம்பெருமானும் சுயசாம்பிகை அம்மனும் பக்தர்கள் புடைசூழ திருவையாறு வந்தடைவார்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அடுத்தடுத்து கடைகளின் பூட்டை உடைத்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பரமத்துவில் உள்ள மளிகை கடையின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் அதன் அருகே இருந்த செல்போன் கடையின் பூட்டையும் உடைத்தனர். பின்னர் உள்ளே இருந்த பணம் மற்றும் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பகுதியில் 2 சக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதிய விபத்தில் நிகழ்விடத்திலேயே 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சியில் இருந்து நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று மணச்சநல்லூரை அடுத்த உத்தமர் கோவில் மேம்பாலத்தில் 2 சக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் 2 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
தருமபுரி அருகே விபச்சார வழக்கில் ஆயுதப்படை பெண் காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி ஆயுதப்படை பிரிவில் பெண் காவலராக பணியாற்றி வருபவர் அருணா. திருமணமாகாத இவரது வீட்டில் குடிபோதையில் 2 ஆண்கள் இருந்ததாக தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பெண் காவலர் அருணா மற்றும் அவரது வீட்டில் இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு சர்க்கரை தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைஞாயிறு கிராமத்தில் உள்ள தனியார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அரசு அறிவித்த ஆலை மேம்பாட்டு நிதியை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஏரியில் முழுகி கணவன் மனைவி உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூங்கில் மடுவு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி மாரப்பன் அவரது மனைவி மங்கம்மாளும் அங்குள்ள ஏரியில் துணி துவைப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மங்கம்மாள் ஏரியில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட கணவர் மாரப்பன் மனைவியை காப்பாற்ற தண்ணீரில் குதித்துள்ளார். ஆனால் அவருக்கும் நீச்சல் தெரியாததால் இருவரும் நீரில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்தனர். நாகர்கோவில் நகராட்சி பகுதியில் வரி வசூலுக்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் 2 பேர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நகரசபை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக வரி செலுத்தாதவர்களிடம் வசூல் செய்யும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது மர்ம நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தினர். இதனை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே புகையான் நோயால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி வேளாண் உதவி அலுவலகம் முன்பு செய்யாறு வேன்பாகம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏக்கருக்கு 3000 ரூபாய் வரை செலவு செய்தும் பலன் இல்லை என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் ஒடிசா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளியை அடுத்த நல்லப்ப நாய்க்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. லாரி ஓட்டுநரான இவர் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு லாரியில் லோடு ஏற்றிக் கொண்டு ஒடிசா சென்றுள்ளார். அங்கு சில மர்ம கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈச்சனாரியில் உள்ள தனியார் கல்லூரியில் சர்வதேச அளவிலான ஐஸ்டெக் என்ற தலைப்பில் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கணிப்பொறியியல் துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் சென்னை விஞ்ஞானி முனைவர் ஆத்மானந்தா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வடகனூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக வடகனூர் கிராமத்தில் 64க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை எனவும், தங்களின் கோரிக்கைகளை அதிகாரிகள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நாகர்கோவில் அருகே வட்ட வழங்கல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 700 லிட்டர் மண்ணெண்ணெய் பிடிபட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே உள்ள தெற்கு தாமரைக்குளம் பகுதியில் கேரளாவுக்கு மண்ணெண்ணெய் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது வீடு ஒன்றில் கடத்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த 700 லிட்டர் மண்ணெண்ணெய் சிக்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். மனவிருப்பம் போல எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. சிம்பு நடிப்பில் வெளிவரவுள்ள இது நம்ம ஆளு படத்தின் ஒரு பாடலுக்கு நடனமாடிய அடா சர்மாவின் ஆட்டம் சிம்புவை வியப்படைய வைத்துள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் நயன்தாராவின் ஒரு பாடல் மட்டும் படமாக்க நயன்தாராவை அழைத்தனர். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளாததால் அவருக்கு பதிலாக தெலுங்கு நடிகை அடா சர்மாவை இந்த பாடலுக்கு நடனமாட முடிவு செய்தனர். இவர் சிம்புவுக்கு ஈடு கொடுத்து ஆடியது சிம்புவை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. குயின் என்ற இந்தி படத்தின் ரீமேக்கில் நயன்தாரா நடிக்க தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்தியில் வசூலில் சாதனை படைத்த குயின் என்ற இந்தி படத்தின் ரீமேக் படத்தை ரேவதி இயக்க திட்டமிட்டுள்ளார். இந்த படத்திற்கு சுஹாசினி திரைக்கதை எழுதுகிறார். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள இப்படத்தில் நடிக்க நயன்தாரா சம்மதம் தெரிவித்துள்ளார்.
மலையாள நடிகர் கலாபவன் மணியின் உடலில் ஆபத்தான நச்சுப் பொருட்கள் இருந்ததாக மருத்துவக் குழுவின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. நுரையீரல் பிரச்சினை, சிறுநீரக பிரச்சினையால் சிகிச்சை பெற்று வந்த கலாபவன் மணி கொச்சியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய சகோதரர் ராமகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் அவரது உடற்கூறு மாதிரிகளை ஆய்வு செய்ததில் உள்ளுறுப்புகளில் ஆபத்தான பூச்சிக்கொல்லியின் மிச்சங்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அவரது மரணம் தொடர்பாக காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தி எக்கனாமிஸ்ட் யூனிட் என்ற தனியார் நிறுவனம் உலகம் சந்திக்கக்கூடிய முக்கிய 10 பேரழிவுகள் தொடர்பாக ஆய்வு நடத்தியது. அதன் அடிப்படையில் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் தேர்வு செய்யப்படுவது 6வது மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன பொருளாதார வீழ்ச்சி, சிரியா பனிப்போர், ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு அழிவுகள் நடைபெறும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தடைகளுக்கு இடையே வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதற்கு பல்வேறு நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அணுகுண்டு சோதனை, ஹைட்ரஜன் குண்டு சோதனை உள்ளிட்ட சோதனைகளை வடகொரியா நடத்தி வருவதற்கு ஐநா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. பாதுகாப்பு கவுன்சிலில் பொருளாதார தடை விதித்தும் வடகொரியா மீண்டும் ஒரு ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதற்கு ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட் இழப்புக்கு 142 ரன்கள் எடுத்தது. 143 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நியூசிலாந்து வீரர்களின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 20 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 134 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தனது பரம எதிரியான பாகிஸ்தானுடன் நாளை பலப்பரட்சி நடத்துகிறது. சூப்பர் 10 சுற்று ஆட்டத்தின் போது இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் நியூசிலாந்திடம் 47 ரன்களில் படு தோல்வியடைந்தது. இந்த ஆட்டத்தில் இந்தியாவின் பேட்டிங் மிகவும் மோசமாக இருந்தது. இதனிடையே கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பை தக்கவைக்க முடியும் என இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய அணி களம் இறங்குகிறது. நாளைய போட்டி இந்திய அணிக்கு மிகவும் சவால் நிறைந்த ஒன்று என இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இரு நாடுகள் இடையிலான ஆட்டம் விளையாட்டையும் தாண்டி எல்லை பிரச்சினை போன்ற மனப்பான்மை கொண்டதாகும் என்று தெரிவித்தார். கோடிக்கணக்கான இந்திய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் போட்டியில் வெல்ல இந்திய வீரர்கள் கடுமையாக போராடுவார்கள் என்றும் அஸ்வின் தெரிவித்தார். இந்திய அணி முதல் முறையாக கடும் நெருக்கடிக்கு மத்தியில் விளையாட உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் வகார் யூனிஸ் கூறியுள்ளார். இந்திய வீரர்களின் பலவீனத்தை தங்கள் நாட்டு வீரர்கள் பயன்படுத்தி வெற்றி பெற போராடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.